ஆறுகளும் ஆயில்களும். சார், ஆறுக்கும் ஆயிலுக்கும் என்ன சம்பந்தம்? ஜாதகத்தில் எந்த கிரகம் ரொம்ப வேகமாக போகும்? ஒரு டெய்லி எடுத்துக்கோமே, எந்த கிரகம் டெய்லி வேகமாக போகும்? அப்போ சந்திரன். சந்திரன்னா நதியா, கடலா, நீரா? அப்போது நான் என்ன சொன்னேன்? ஆறுகளும் ஆயிலும் சொன்னேன். ஒரு ஆண் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறாரு அப்படின்னா காவேரி ஆற்றில் குளிக்கலாம். ஒரு ஆண் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறாருன்னா காவேரி ஆற்றில் குளிக்கலாம். எல்லா ஆற்றுக்கும் பெண்கள் பேர் தானே இருக்குது. நதியிலே சண்முக நதின்னு ஒரு பேர் இருக்கா? பெண்களுக்கு சண்முக நதியில் போய் குளிங்க. ஒரு நோய் விலகல் செவ்வாயா, ஒரு நோய் விலகல் ஏற்படணும்னா பள்ளியில் இருக்கக்கூடிய சண்முக நதியில் குளித்தா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். காவேரியிலே இன்னும் நிறைய பேர் குளிக்காமல் இருக்காங்க. யாரெல்லாம் காவேரியில் குளிக்கலையோ அவங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்கப்பா. வாழ்க்கையில் ஒரு முறையாவது காவேரியில் குளிச்சுருங்க, உங்கள் கர்மாவை போக்கிடுங்க.